ஓம் நமோ வெங்கடேஷாய. சோளிங்கரில் தொண்டை நாட்டு திவ்ய தேசமான யோக நரசிம்மர் கோயில் இருக்குது. சப்த ரிஷிகள் கடும் தவம் இருந்து அதன் பயனாக அவர்களுக்கு காட்சி கொடுத்த யோக நரசிம்மர் 1300 படிகள் கொண்ட மலை மேலே அமர்ந்த கோலத்தில் அமிர்தவள்ளி தாயாரோடு இருக்கார். ஸ்ரீராமர் சொல்ல சப்த ரிஷிகள் தவம் செய்யும்போது அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பக்கத்திலே சின்ன மலை மேலே ஆஞ்சநேயர் இருக்கார். 4 திருக்கலங்களோட சங்க சக்கரத்தோடு இருக்கார். ஸோ இந்த 2 மலைகளும் பக்கத்துலேயே இருக்கும். சோளிங்கர் நம்ம நடந்து போய் தான் இது வரைக்கும் பார்க்குற மாதிரி இருந்தது. டோலி இருந்தது. இப்போ இங்கே ரோப் கார் போட்டிருக்காங்க. இந்த ரோப் கார் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஏற முடியாதவங்க, வயசானவங்க இந்த பெருமாளை சேவிக்க முடியாமல் இருந்தது. இப்போது 3 மினிட்ஸில் நம்ம மலைக்கு போய் சேவிச்சுட்டு கீழே இறங்கிடலாம். அந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரோப் கார் சூப்பராக இருக்குது. நான் சென்னையிலேருந்து போனதுனால அரக்கோணத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் சோளிங்கர் போய் மெயின் ரோட்லேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. 30 ரூபா ரோப் கார் பாயிண்ட் போகிறதுக்கு. பர்சனலாக ஆட்டோ வச்சுக்கிட்டு போனால் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா கேட்பாங்க. கோயில் காலையில் 7 மணிலேருந்து திறந்துருக்கும். சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும். நடுவில் பூஜைக்காக மட்டும்தான் நட சாத்துறாங்க. ரோப் கார் சர்வீஸ் காலையில் 7:45 ஸ்டார்ட் ஆகுது. 12:45 வரைக்கும் இருக்கும். அகெயின் லன்ச் டைமாக 12:45லேருந்து 1:45 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 1:45லேருந்து 3:45 வரைக்கும் சர்வீஸ் இருக்கும். 3:45 மலை ஏறுற ரோப் கார் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மலை இறங்குறதுக்கு ரோப் கார் சர்வீஸ் இருக்குது. அது சாயந்தரம் 4:45 ஸ்டாப் ஆகிடும். காரில் வரவங்க கூட இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு ரோப் காரில் மேலே ஏறுறாங்க. 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் சேர்ந்தாப்லையே. ஒரு நாளைக்கு 1000 பேரை தான் அவங்க மேலே அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோதான், 1000 பேர் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட். கூட்டம் இல்லாதப்போ போகணும் அப்படின்னா வெட்னஸ்டே, இன்கேஸ் சுவாதி நட்சத்திரமெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் போனேன், சுத்தமாக கூட்டமே இல்லை நான் போகிற டைமில். ஸோ நேராக போனோன்னே டோக்கன் வாங்கிட்டு இம்மிடியேட்டாக ரோப் காரில் ஏறிட்டேன். ஹேண்ட்லூம் மினிஸ்டர் ரோப் காரில் சுவாமி தர்ஷனத்துக்காக வந்திருந்தாங்க. 100 ருபீஸ் டோக்கன் இங்கே நம்ம வாங்கிக்கணும். ஐடி ப்ரூஃப் மாதிரிலாம் எதுவும் காமிக்கிறது கிடையாது. இந்த வெயிட்டிங் ஹாலில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. குடிக்கிறதுக்கு ஆர்வ தண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பெரிய வெயிட்டிங் ஹால், க்ளீனாக இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் பேராக வெயிட் பண்ண வச்சு அனுப்புகிறாங்க. வீக்கெண்டில் நல்ல க்ரௌடு இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம 1.5 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் க்ரௌடாக இருந்தால் ஸ்டாப் கூட பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரோப் கார் கொடுக்குற பாயிண்ட்க்கு இப்போ நான் இருக்கிறதுக்கு ரைட் சைடில் தான் டிக்கெட் வாங்கினோம். யூபிஐயில் நம்ம பே பண்ணலாம், கேஷாகவும் நம்ம பே பண்ணலாம். 100 ரூபா ஒரு டிக்கெட். ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு நல்லா ஈவனாக உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக ஒரு இதில் 4 பேர் உட்கார வைக்கிறாங்க. நம்ம 2 பேராக இருந்தோம்னா ஆப்போசிட்டில் உட்காந்துக்கணும். பேலன்ஸ்டாக உட்கார வைக்கிறாங்க. மிடில் சென்டராக உட்காந்துக்கோங்க. 2 பேராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த மாதிரி சொல்லி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அண்ட் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரோப் கார் இருக்கிற ஸ்பேஸ் சூப்பராக இருந்தது. பழனியில் ஆக்சுவலாக ஒரே ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் போனதோடு சரி. அதுக்கப்புறம் இங்கே தான் ரோப் காரில் போகிறது. டோட்டலாக 3.5 minutes ஆகுது மேலே ஏறுறதுக்கு. இயர்லி ஒன்ஸ் இந்த கோயிலுக்கு நாங்கள் கார்த்திகை மாதத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா கண் திறக்கிறதா ஐதீகம். நரசிம்மர் கார்த்திகை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்து தான் போவோம். 1.25 மணி நேரம் ஆகும் நடந்து போனால். பட் இந்த ரோப் காரில் 3 minutesல போய் சேர்ந்ததே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் போகும்போதும் சரி இறங்கும் போதும் சரி சூப்பராக இருந்தது. ஷியோராக மஸ்ட்டு ட்ரை ரோப் கார். முடியாதவங்க, வயசில் பெரியவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ரோப் கார். அந்த ரோப் கார் 4 பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாக்ஸை நம்ம ஏறிக்கிட்டோம்னா இறங்கும் போதும் சரி ஏறும்போதும் சரி வியூ நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த வழியாக போய் சாஸ்திரத்துக்கு நீங்கள் படி ஏறி போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஒரு 50 படி இருக்குது. அதில் ஏறி நம்ம பெருமாளை பார்க்க போகலாம். இல்லைன்னா அதுவும் முடியாதவங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, வீல் சேர் இருக்குது. ஸோ பெருமாள் அந்த கர்ப்பகிரகம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீல் சேர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த சைடை போனால் நம்ம நடந்தும் போகலாம். ஒரு 50 படி போல் இருக்குது மேலே போகிறதுக்கு. இந்த வியூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. 2010 பிளான் பண்ணி இப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆரம்பித்ததுலேருந்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டைம் கிடச்சது. பெருமாள் நரசிம்மர் கூப்பிட்ருக்கார். ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னே இந்த பிளேஸ் வழியாக போய் இந்த கோயிலில் தரிசன க்யூ பேக் சைடில் இருக்கும் பெருமாளுக்கு. அதன் வழியாக தான் நம்ம உள்ளே நுழைவோம். லெஃப்ட் சைடில் தான் கோயில் கோபுரம் இருக்கும்.
படி வழியாக ஏறுறப்போ கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த கோபுரம் இருக்கும். அதை சுற்றி கொடிமரம் வழியாக தான் நம்ம பெருமாளை பார்க்க போனோம். சுத்தமாக இன்றைக்கி க்ரௌடே இல்லாததுனால டைரெக்டாக உள்ள க்யூலெல்லாம் கிடையாது. கொடிமரம் கும்பிட்டுட்டு டைரெக்டாக க்யூவில் போயிட்டோம். மூலவர் நரசிம்மர் ஒரு 10 படிக்கு மேலே தான் உட்காந்துருப்பார். விசேஷ நாட்கள் தான் மோஸ்ட்லி நாங்கள் போகிறதுனால அந்த கீழ்ப்படியிலே அப்படியே பார்த்துக்கிட்டே போக அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட்டம் இல்லாதப்போ வந்தால் அந்த படி ஏறி கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் மெல்லிய திருநாமம் நல்லா நீட்டமாக போட்டு லக்ஷ்மி ஹாரம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. பெருமாளை கீழே லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார், யோக நரசிம்மர் மூலவர், உற்சவமூர்த்தி மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார், ஆதிசேஷன் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார், கருடாழ்வார் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் கோயில் கர்ப்பகிரகம் உள்ளே இருப்பாங்க. பெருமாளோடையே ஆப்போசிட்டில் சப்த ரிஷிகள் இருப்பாங்க, கருடாழ்வார் இருப்பார். இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். லெஃப்ட் சைடில் அமிர்தவள்ளி தாயார் மூலவர் இருப்பாங்க. உற்சவமூர்த்தி தாயாரோட பெயர் சுதாவள்ளி தாயார். அவங்க மாதத்தில் 2 மாதம் கீழே போய் தரிசனம் கொடுப்பாங்க பக்தர்களுக்கு. உற்சவ தாயார், அமிர்தவள்ளி தாயார், மூலவர் தாயார், சுதாவள்ளி தாயார் அவங்கள கும்பிட்டுட்டு உள் பிரகாரம் வழியாக சுற்றி போனால் நரசிம்மரை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். 2 வீக்ஸ் முன்னாடி மேல்கோட்டி நரசிம்மர் கோயிலுக்கு போனேன். டோட்டலாக அந்த கோயிலுக்கு போகிறப்போ இந்த கோயில் ஞாபகமும், இந்த கோயிலுக்கு போகிறப்போ அந்த கோயில் ஞாபகமாகவே இருந்தது. சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது மலை மேலே. பட் இங்கே நம்ம 24 மினிட்ஸ் இங்கே உட்காந்து நரசிம்மர் ஸ்லோகமோ இல்லை நரசிம்மரை நினச்சிக்கிட்டோ நம்ம இருக்கிறது அத்தனை விசேஷம். நிறைய குரங்கு இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தோம், துளசி அந்த மாதிரிலாம் உடனே தூக்கிட்டு ஓடி போயிடும். பட் இந்த ரோப் காரில் வரும்போது அதுலேருந்தும் நம்ம சேவ் பண்ண மாதிரி இருந்தது. முடியாதவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். 3 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டு கூட்டமே இல்லாதனால 3 தடவை உள்ளே போய் 10 நிமிஷம் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி வாசலில் நின்று நரசிம்மரை கும்பிட்டோம். சூப்பராக இருந்தது கோயில். டோட்டலாக அந்த அட்மாஸ்பியரே மாறிடுச்சு இந்த ரோப் கார் போட்டதுக்கப்புறம். எங்கேருந்து இந்த இடம்லாம் எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி அவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக போகிறப்போ சின்ன கோயில் மாதிரி இருக்கும். பட் இந்த இடம்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு கிடச்சதுங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய பிரிட்ஜு மாதிரி அந்த ரோப் கார் சர்வீஸுக்கும் கோயில் உள்ளே போகிறதுக்கும் வீல் சேர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். முடியாதவங்கெல்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. சின்ன மலையிலேருந்து ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி போகுது இந்த ரோப் கார் சர்வீஸ்க்கு தனி ரோடு உள்ள. அங்கேருந்து தான் ரோப் கார் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாய் பே பண்ணுறப்போ கொடுக்குற ஸ்லிப்பை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அகெயின் இறங்கும் போது அந்த ஸ்லிப்பை செக் பண்ணி சைன் போடுவாங்க அதில். அதுக்கப்புறமா அகெயின் நம்ம ரோப் காரில் ஜாயின் பண்ணிக்கணும். நாங்கள் லிஃப்ட்டில் தான் போனோம், லிஃப்ட்டில் தான் வந்தோம். வீக்கெண்டு விசேஷமான நாட்கள்லாம் போனால் ஷியோராக க்ரௌடு இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 hours. அண்டு எவ்ரி மந்த் ஒரு 2 days, அதாவது மந்த்து ஸ்டார்டிங்கில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த மாதிரி டைமில் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கம்மி நிமிஷம் தான், 3 minutes தான். லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறமா சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல் தான் ரிட்டன் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எப்படின்னா கீழே 2 செட் ஆஃப் ரோப் கார் இருக்குது. ஒன்று ஏறுது, ஒன்று இறங்குது. சேம் டைம் எடுக்கிறாங்க. அதை உட்கார வச்சதுக்கப்புறம் கீழேயும் சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மேலேயும் சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 16 பேர் நம்ம இறங்குவோம், ஒரு 16 பேர் அப்போ தான் நம்ம மேலே ரீச் ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸ் எல்லாமே. நம்ம உட்காந்து போகிறப்போ அந்த ஆழம் பெருசாக தெரியாது. அந்த வியூ கீழே நின்று மேலே அந்த ரோப் கார் போகிறத பார்த்தா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்தோமா ஏறினோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மலையிலேருந்து இறங்குறது கீழே நின்று அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்டலாம் நின்று பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். இந்த ரோப் கார் ஏறி இறங்குறது நம்ம இதில் போனோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரோப் காரில் போகும்போது அந்தளவுக்கு அந்த டெப்த்து தெரியாது. நம்ம எப்படி ஏறுறோம், நம்ம எப்படி இறங்குறோம் அப்படிங்கிறது அவ்வளோக்கா தெரியாது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். போகலனாலும் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்குது ரோப் காரில் ஷோலிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு போகிறது. ஜெனலாக 3/4 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆகும் க்ரௌடு இருக்கிற டைம்லலாம்.
பட் இதில் 3 மினிட்ஸில் நம்ம போய் இந்த மாதிரி கூட்டம் இல்லாதப்போ சீக்கிரமாக அண்ட் 1க்கு 2 தடவை பெருமாளை கும்பிட்டுட்டு அதே 3 நிமிஷத்தில் கீழே இறங்கிடலாம். இறங்கும் போதுமே அந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இறங்கும்போது கரெக்டாக சின்ன ஆஞ்சநேயர் மலை தெரியும். சின்ன மலை எதிர்த்தாப்பில் நமக்கு வியூ நல்லா தெரியும். ஆஞ்சநேயர் மலை, ஆஞ்சநேயர் மலையும் அழகாக இருக்கும். கோலத்தோட அமர்ந்த கோலத்தில் ஆஞ்சநேயர் 4 கரங்களோட மேலே சங்கு சக்கரத்தோடு இருப்பார். 2 கரங்களில் சங்கும் சக்கரமும் இருக்கும். நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்ட மாதிரி அந்த மலை அமைச்சிருக்காங்க. அங்கேருந்தே நரசிம்மரை ஆஞ்சநேயர் சேவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் மலையும். 2 மலையுமே கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரம். இப்போது ஏப்ரல் 24ஆம் தேதி திருமலா என்ற நரசிம்மர் கோயிலையும் மூலவருக்கு அபிஷேகம் இந்த மாதம். இங்கே சுவாதி நட்சத்திரத்துக்கும் க்ரௌட் இருக்கும். ஜென்ரலாக டியூஸ்டே வெனஸ்டேஸ் அவ்வளோக்கா க்ரௌட் இருக்காது. எக்ஸாம் முடிஞ்சு பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா அழைச்சிட்டு போங்க. சுவாமி தரிசனம் பார்த்த மாதிரியும் இருக்கும். குழந்தைங்க ரோப் காரில் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் ஒருத்தருக்கு. ஒன்ஸ் நம்ம போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருந்தால் மறுபடியும் 100 ருபீஸ் பே பண்ணிவிட்டு போகலாம். அந்த கணக்கெல்லாம் அவங்க எடுக்கலை. ஸோ இங்கேருந்து அந்த ரோப் கார் ஏறுறத இறங்குறத பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து பூஜை சாமான்கள்லாம் விற்கக்கூடிய கடை இருக்குது. மற்றபடி சாப்பிட்ற மாதிரி இல்லை. மலை மேலே கோயிலில் புளி சாதம், தயிர் சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், வடை, முறுக்கு அதெல்லாம் விற்கிறாங்க கோயில் மேலே. கீழே இந்த இடத்துல எந்த கடைகளும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் டேஸில் சாயந்தரம் 5 மணியோட தரிசனம் அவ்வளோதான். விசேஷ நாட்கள்னால் ஒரு 1 or 2 hour எக்ஸ்ட்ராவாக இருக்கும் க்ரௌட் அதிகமாக இருக்கிறப்போ. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், வாலண்டியர் சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான டைமிங்ஸ் எல்லாமே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக டிடிடியோட அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். அப்பப்போ இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஆன்லைனில் லக்கி டிப்பில் கண்டக்ட் பண்ணுறது பற்றின வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஹாப்பி கல்யாணம் சேவா. போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்து உங்களோட ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ரோப் கார். நீட்டாக இப்போதைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து இங்கே வரத்துக்கும் இங்கேருந்து மெயின் ரோட் போகிறதுக்கும் ஷேர் ஆட்டோ இருக்குது. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.